இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து அதிசயமாய் நடத்தின நல்ல தேவன் இந்த வருஷத்தின் இறுதியிலும் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார், காண பண்ணி இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருகிற புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நன்றாய் பழக்கப்பட்ட வார்த்தை இது. இந்த வார்த்தையை வைத்து பாடல்கள் அநேகம் பாடுகிறோம். நாம் சாட்சி சொல்லும் போது நினைவில் வருகிற வசனங்களில் ஒன்றுதான் இது. தாவீது எந்த அளவுக்கு உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீதுக்கு ஒரு குடும்பம் என்று உண்டாவதற்கு முன்னமே தாவீது அழிந்திருக்க வேண்டியவன். அவன் தனிமையில் இருந்தபோது, அவனுக்கு ஒரு குடும்பம் என்று உண்டாவதற்கு முன்னமே காட்டிலே தனிமையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு சிங்கம் வந்தது, அதிலே அவன் அழிந்திருக்க வேண்டியது. அழியல. கரடி வந்தது, அழிந்திருக்க வேண்டியது. தேவன் அழிய விடவில்லை. அதன் பிறகு கோலியாத். தாவீது என்கிறவன் தனி ஒருவனா இருந்திருக்கும் போது, அவனுக்கு குடும்பம் இல்லாமல் இருந்த போது, அவனுக்கென்று எதுவும் இல்லாமல் இருந்த போதே அவன் தீபம் அணைந்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த தனிமையில் இருந்த ஒருவன், அந்த ஒன்றியா இருந்த, அந்த எதுவும் இல்லாம யாரும் இல்லாம இருந்த ஒருவனை நடத்தி அத்தனை மரண கண்ணிகளுக்கும் அத்தனை தீங்குக்கும் விலக்கி கொண்டு வந்து, ஆமேன், அதையே அவன் பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருக்கும் போது இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். குடும்பத்தை கொடுப்பதோடு பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் பிள்ளைகளை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன், உன் பையன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் மேன்மையான காரியங்களை, தூரத்து காரியங்களை கூட மனுஷர் முறைமையாய் அவனுக்கு மிகவும் எளிமையாய் அவன் கேட்கும்படிக்கு அதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். தாவீதால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த அளவுக்கு தேவன் செய்கிறதை அவனால நன்றி செலுத்த வார்த்தை இல்லாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவ சமூகத்தில் பிரவேசித்த, ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், ஆண்டவரை என்னை நடத்தினதை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல நீங்க எனக்கு ஒரு குடும்பத்தை தந்ததோடு நீங்க எங்களுக்கு செய்யறதை விட்டு விடாம உன் பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன்னு சொல்லி, ஆண்டவரே, என்னை பிரமிப்படைய வைத்து விட்டீர். ஆண்டவரே, இதற்கெல்லாம் நான் எம்மாத்திரம், ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையை அவர் எவ்வளவேனும் குறைக்க விரும்பாதவர். நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கடைசி வரை நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்கிறதுல தவறவே கூடாது. அதை எண்ணி எண்ணி துதிக்கணும். கழுதைக்கு பின்னாக நடந்ததை இந்த சவுல் மறந்து போய்விட்டான். ஆனால் தாவீது மறக்கல. அதனாலதான் இப்படி சொல்றார், ஆண்டவரே, என்ன நடத்தினது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனா என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்க நடத்துவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். இதற்கு நான் தகுதி உள்ளவனே இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை தலைமுறைக்கும் தொடர பண்ணி நடத்த வல்லவராகவும் போதுமானவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. வருகிற ஆண்டிலே கடந்த ஆண்டு ருசித்ததை காட்டிலும் அதிகமான கிருபைகளை ருசிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வர நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். இதெல்லாம் நீங்க செய்தீங்க, நீங்க செய்றீங்க, இன்னும் செய்வீங்கிற நம்பிக்கையில் உங்க திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.